நண்பர்களே, நம்ம மனுஷங்கள 2 விதம் தான். ஒண்ணு மேக்னடைஸ்ட் பீப்பிள், இன்னொன்னு டீமேக்னடைஸ்ட் பீப்பிள். மேக்னடைஸ்ட்னா காந்தமாக்கப்பட்டது. இப்போ ஒரு காந்தமாக்கப்பட்ட இரும்பு இருக்குன்னா, அதோட எடையை விட 12 மடங்கு எடையை தன் பக்கம் ஈர்த்து வச்சுக்கும். அதே மாதிரி தான் இந்த மேக்னடைஸ்ட் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி சக்சீட் ஆகி லைஃப்ல ஒரு சக்சஸான இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த டீமேக்னடைஸ்டினால ஒரு இறக கூட தூக்க முடியாது. அதே மாதிரி டீமேக்னடைஸ்ட் பீப்பிள் அவங்க கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா, அதை யூஸ் பண்றது மூலியமா நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற பயத்தினாலே அதை யூஸ் பண்ணிக்காம வாழ்க்கையில அதே இடத்துல தான் இருப்பாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாம. அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, யாரை பத்தி யோசிக்காம பண்ணுங்க. ஒன் டேல கண்டிப்பா அதனால நீங்க சக்சீட் ஆவீங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இடைக்குறிக்கு எபிசோட நாள் 15 இன்னைக்கு அப்படியே காலைல ஜிம் போயிட்டு இன்னைக்கு நமக்கு செஸ்ட்டும் ட்ரைசெப்ஸும் அதுக்கான ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு அப்படியே கார்டியோ 25 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் ஒயிட்ஸும் சக்கரவள்ளி கிழங்கும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு மதிய மீலுக்கு சிக்கனை ஏர் ஃப்ரைல குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஏர் ஃப்ரைல குக் பண்ணேன். குக் பண்ணிட்டு இன்னைக்கு மதிய மீலுக்கு சிக்கன், ஒயிட் ரைஸ், வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே இளநீ மதியமா குடிச்சிட்டு ஈவினிங் வாக் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங்க்கு ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டேன். அப்படியே வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு நைட்டு போயிட்டு அங்கே அப்படியே 4 எக் மசாலா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். கன்சிஸ்டண்டா இருக்க நண்பர்களே.